அனைவருக்கும் வணக்கம். 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலனை தர காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக குரு இவருக்கு என்னவா வராரு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றவராக வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் இடம் ஆசை, காதல், விருப்பம், வளர்ச்சி, குலதெய்வம், குலதெய்வ அருள், பூர்வீகம், பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம் இதையெல்லாம் சொல்லக்கூடியவராகவும், 8 அப்படிங்கிற கஷ்டத்தை சொல்லக்கூடியவராகவும், திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியவராகவும் வராரு. கடகமனை 12ஆம் வீட்டில் இருக்கிறார். 12 அப்படின்னா விரயஸ்தானம். குரு விரயஸ்தானத்தில் வந்து அமர்றாரு. அதிகப்படியாக விரயம் வந்துருமா அப்படின்னா, விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் அந்த விரயங்கள் சுப விரயங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டங்கள் ஒரு வருடம் செலவழிச்சிங்கனாவே மிக சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய 5ஆம் பார்வையால் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்குறது ஜாதகருடைய தன் சுகம் சார்ந்த விஷயங்களை சொல்லுது. அதாவது சிம்மராசி அன்பர்களுடைய தன் சுகம் சார்ந்த விஷயம், வீடு, வண்டி, வாகனம், மனை, சொத்து, தாயாதி வர்க்கத்தின் நிலை இதையெல்லாம் சொல்லுது. அப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா, விரயஸ்தானத்திலிருந்து 4 பார்க்கும்போது வீடு கட்ட கூடிய யோக பலனை தருகிறது. புது வண்டி வாகனம் வாங்க திட்டமிட்டிருக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த ஒரு வருடங்களில் புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, தன் சுகம் சார்ந்த விஷயங்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள் சிறப்பாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த 5ஆம் பார்வையால் 4ஆம் இடத்தை பார்க்கறது தன் சுகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வண்டி, வாகனம், வீடு, மனை, சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே மிக சிறந்த யோக பலனை தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 6. 6 அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம். எதிரி, வம்பு, வழக்கு, நோய், நொடி இதையெல்லாம் சொல்லும். வேலையும் இதை தான் சொல்லும். அப்படிங்கும்போது இந்த இடத்தினுடைய பாதிப்பு அதிகம் இருக்குமா அப்படின்னா, 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி, சனி பகவானுடைய வீடு. இம்மராசி அன்பர்களுக்கு ஒரு முரண்பட்ட ஆதிபத்தியத்தை தரக்கூடிய இடம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செய்கிற வேலையிலையும் சரி, ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தால் வேலை ஆட்கள் மேலே இருக்கிற கவனமும் சரியாக இருக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும். இந்த 6ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை ஆட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகளையும் விரயங்களையும் அதன் மூலம் விரயங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். 8ஆம் வீடு யாருடைய வீடு அப்படின்னா குரு பகவானுடைய வீடாக தான். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இடம் சிறப்பு வாய்ந்த இடங்கள் தான். பெருசாக வந்து 8ஆம் இடத்தினுடைய இதெல்லாம் கெட்டு போகக்கூடியது இல்லை. இதுவரையிலும் இவர்களுக்கு இருந்து வந்த சிறு சிறு கஷ்டங்களும், கண்டங்களும், அசிங்கங்களும், அவமானங்களும் தீர்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இந்த காலகட்டத்தில். அப்படிங்கிறதுனால சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வருடம் மிக சிறந்தது தான். 6ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கனாவே இந்த ஒரு வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோக பலனை தர காத்திருக்கக்கூடிய வருடமாக